வானுலகிலிருந்து பெரும் சக்தியோடு பூமிக்கு இறங்கி வர தயாரானது தேவநதியான கங்கை. அந்த பேரலையின் வேகத்தை பூமி தாங்காது. பெரும் அழிவு நிச்சயம். பூமியை காக்க கங்கையின் அந்த தீவிர வேகத்தை ஒரே ஒருவரால் மட்டுமே தாங்க முடியும். அவரே கருணைமிகு சிவபெருமான். மன்னன் பகீரதனின் தவத்தால் சிவபெருமான் உதவிக்கு சம்மதித்தார். பேரலையாக வந்த கங்கையை சற்றும் சிரமமின்றி தன் விரிந்த சடைமுடிக்குள் முழுவதுமாக ஏந்தி அடக்கினார் சிவபெருமான். கங்கை நதியின் ஆக்ரோஷமான வேகம் அடங்கியது. அது சாந்தமானது, பணிந்தது. பின்னர் தன் சடையிலிருந்து மென்மையாக கங்கையை விடுவித்தார் ஈசன். கங்கை பூமிக்கு ஜீவ நதியாக, புனித நதியாக பாய்ந்து இன்று வரை மனித குலத்தை காக்கிறது. ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாயா.